ஒன்று மட்டும் நம் அனைவருடைய அந்த எண்ணம், அனைவருடைய அந்த குறிக்கோள், தமிழ்நாட்டு மக்களுடைய லட்சியம், ஸ்டாலினே நீ ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும், கோட்டை விட்டு வெளியேறு என்கின்ற அளவிற்கு இன்றைய தினம் அலைகடல் என திரண்டு வந்திருக்கின்றீர்கள். இந்த 5 ஆண்டு காலத்தில் ஆட்சியை நடத்தினார்கள். சட்ட ஒழுங்கு சீர்கேடு, மக்கள் நிம்மதியாக அமைதியாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, தினந்தோறும் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை. இந்த கொடுங்கோன்மையான அரசை பொறுத்த 2 விஷயங்கள். ஒன்று, காலையிலிருந்து சாயந்தரம் வரல பொய்யே பேசி பொய்யே மூலதனமாக கொண்டு பொய் மூட்டை புழுகு என்று சொன்னால் உலகத்திலேயே ஸ்டாலினைத்தான் இந்த நேரத்தில் நான் சொல்லியாக வேண்டும். ஒரு போட்டோ ஷூட் நடத்துவார்கள், ஆனால் மக்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. ஸ்டாலினை பொறுத்து சொல்லுகின்றார் 90% அளவுக்கு நாங்கள் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம் என்று. அதே சட்டமன்றத்தில் ஒரு அமைச்சர் சொல்லுகின்றார் 505 தேர்தல் வாக்குறுதிகளில் 393 நிறைவேற்றப்பட்டது என்று சொன்னால் 55% நிறைவேற்றப்பட்டது என்று சொல்லி அமைச்சர் சொல்லுகின்றார். ஆனால் ஸ்டாலின் 90% சொன்னார். எப்படிப்பட்ட ஒரு முழு பூசணிக்காய் அல்ல, ஒரு இமயமலையே சோத்துல மறைக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரே கட்சி அது இந்த திராவிட மாடல்ல திராவிட மாடல் ஆட்சி.